தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் அடுத்த 15 நாட்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் அதற்கான அதை ஆராய்வதற்கான ஒரு நபர் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில இந்த ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நபர் குழுவிடம் அடுத்த 15 நாட்களுக்கு பொதுமக்கள் தகவல் கருத்துக்கள் இருந்தால், ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கென www.omc.laws2024.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆங்கிலம் அல்லது தமிழில தன்னுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில அண்மையில மத்திய அரசால் அவை பாரதிய நியாய சன்சிதா 2023, பாரதிய நாகரிக சுரட்சா. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.